கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை. நீங்க தேவனுக்கு பிரியமான நேச பிள்ளை, நீங்க தேவன் நம்முடைய ஏசப்பாவுக்கு பிரியமான செல்ல பிள்ளை. உங்களை வச்சு ஒரு பெரிய வீட்டை பெரிய பெரிய கோட்டையை கட்ட போறாரு. அதனால கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அழகா இருக்கு. மத்திய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசி கேட்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றார். கிறிஸ்து யார் என்று அறிக்கை எடுக்கிறான். ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளையாகிய நீர்தான் யா அதுன்னு சொல்லி ஸ்ட்ராங் அறிக்கையிடுறான். நீர்தான் அவருடைய குமாரன். அதனால்தான் அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவா இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனை பாக்கியவான், எடுத்தவனை சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் சொல்றார், உங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. இது மாம்சம ரத்தத்தை சொல்லல, பரலோகத்திற்கு தேவன் இதை வெளிப்படுத்தினார். நான் ஒன்று சொல்றேன், நீங்க இயேசு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். அழகா சொல்றார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் நீ சபையை கட்டுவேன். சபையை கட்டுவார், வீட்டை கட்டுவார், உங்களை பெரிய மனுஷராய் மாட்டுவார். உங்களுக்கு படித்த பிள்ளைகளாக இருப்பீங்க. உங்கள் படிப்பில் எந்த இயேசுவை கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான உயர்வும் உங்களுக்கான பதவியும் உங்களை தேடி வரும். ஒரு நாள் உங்களை விட்டு போகாது. எப்படி சீமோன் ஒரு சபையை கட்டி பிஷப்பா இருந்தாரோ அதே போல நீங்கள் சொந்த பெரிய பெரிய கம்பெனி வைப்பீங்க. கர்த்தர் அப்படியே உங்களை உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார். ஏன் நான் கர்த்தர் யாருன்னு சொல்லியாச்சுல்ல, அவர் சொல்றாருல, உன் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல். அதான் அழகா சொல்றாருல, பாதாளத்தின் வாசல் எந்த கெடுதலும் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் பார்த்து கொள்வார். அது மட்டும் இல்ல, பேதுரு சொல்றார், நீ கிறிஸ்துன்னு சொன்னதுனால வா, பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறேன். பரலோக வாசியாய் கர்த்தர் மாற்றினார் பேதுருவை. அதே போல உங்களையும் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் வாசியாய் ஒரு நாள் நம்ம தேவனுடைய வருகையில் இருக்கும்போது அவரோடு இணைக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மங்களகரமான வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க, நாங்கள் இந்த வார்த்தையை நம்புறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தை நன்மை சொல்ல நல்ல பிதாவே, ஆமென்.